தேர்தல் வாக்குறுதியை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தது திமுக. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணல. சட்டமன்றத்துல மிகப்பெரிய பேசினார் யாரு, எடப்பாடி. என்ன சொன்னா, இவங்களை விடுதலை பண்றதுக்கு உங்களுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறா? எதிர்கட்சி நாங்க தான் உங்களை எதிர்க்கணும். நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தீங்க போது இவங்களை விடுதலை பண்ணணும். எதிர்க்க வேண்டிய நாங்களே விடுதலை பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ உங்களை எந்த சக்தி தடுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கணும். திமுக கவலைன்னு ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு சமூக பற்றுள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அல்லது திமுக அடிமையா கூட இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலர் என்ன சொல்றாரு? முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை பண்ணுன்னு சொல்றாரா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ ஆதரிக்கணுமா இல்லையா? நீங்க 10 வருஷம் இருந்தீங்களா, நீங்க ஏன் விடுதலை பண்ணலன்னு கேட்கறாங்க. நீ முஸ்லீமா, நீ சமூக பற்றுள்ள ஏன்னா இப்படி நீங்க அரமெண்டா நீங்க திமுக அடிமையா இருக்கிறதுனால திமுக உங்க தலைமையில ஏறி மசாலா அடிக்கலாம். இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுங்கன்னா, இந்த 3 மாசத்துக்கு நான் ஏஜென்ட் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்குது. தமிழக அரசுக்கே அனுமதி இருக்கு, வேற வேலை இல்லையா? நீங்க 3 மாசம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா? தமிழக அரசு நீங்க பண்ணுங்க. ஏற்கனவே பைரவனுக்கு தொடர் பரவல் கொடுத்தீங்களா இல்லையா? நளினிக்கு தொடர் பரவல் கொடுத்தீங்களா இல்லையா? அதே மாதிரி இவங்களுக்கும் கொடுங்க. யோகி ஆதித்யநாத் புல்டோசர் வச்சு இடிச்சாங்கன்னா ஆச்சா போச்சு அந்த வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறீங்க. அப்போ திமுக அரசு புல்டோசர் வச்சு இடிச்சானா இல்லையா? அப்ப ஏன் இதுக்கு சைலண்ட் மூடா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்க, இஸ்லாமிய தலைவர்கள் ஏன் சைலண்ட் அமைதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ யோகி இடிச்சாதான் நீங்க கோபம் வருமா உங்களுக்கு? திமுக அடிச்சா இடிக்கணும்னு விட்டுருவீங்களா? இந்த இஸ்லாமிய கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், திமுக எந்த இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு நான் தான் சொல்லட்டும். ஒக்காமனுக்கு போற இடத்துக்கெல்லாம் 10 பசங்களை அடிச்சு செருப்பால் அடிக்கலாம். என் பேர் ரஹீம். இது விடிவு காலம் எப்போது? இந்த முறை திமுக வீட்டுக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தலா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. முகநூல்ல இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. கடந்த 6ஆம் தேதி முதல்வரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்களும் அவர் கூட மனித ஆர்வலர்கள் மற்றும் இஸ்லாமிய தலைவர்களும் சேர்ந்து சிறை கைதிகள் விடுதலை குறித்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டதா போட்டிருக்கீங்க. பிளஸ் அவர் கூட எந்த இஸ்லாமிய தலைவர்களும் இணையாம ஒரு முன்னுரிமை காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. என்ன காரணம்? இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி இஸ்லாமிய சிறைவாசிகள் நீண்ட நாள் சிறைவாசிகள் 20, 25, 30 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்காங்க. அவங்கள திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் அவர்களை விடுதலை பண்ணுவோம் அப்படின்ற வாக்குறுதியை பொறுத்துதான் திமுக அமோக வெற்றி பெற்றது. ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு 700 ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டோம், நம்ம பசங்களும் வந்துடுவாங்க, நம்ம மக்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரசாணையில சில ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி என்னன்னு சொன்னீங்கன்னா, கம்யூனல் கிளாஷ் மற்றும் எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட், இது 2 இருந்தால் விடுதலை செய்யப்பட மாட்டாங்க. அப்போ முஸ்லீம்களை கைது பண்ணாவே கம்யூனல் கிளாஷ் தான் அரெஸ்டே பண்ணுவான், எஃப்ஐஆரே அப்படிதான் போடுவான். புரியுதுங்களா? போடும்போது அப்போ முஸ்லீம்கள் இல்லை அப்படின்னும் போது அப்போ அதுக்கு எதிராக ஒரு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் கொந்தளிச்சாங்க. இது அநியாயம். 700 பேர் விடுதலை பண்றதுல இஸ்லாமிய சிறைவாசிகள் ஒரு 45-40 பேருக்கு விடுதலை பண்ணதுக்கு ஏன் திமுக தயங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்போ திமுக என்ன பண்றாரு? உடனே அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்காக ஆதிநாதன் குழு நியமனம் பண்றாரு. ஆதிநாதன் முன்னாள் நீதியரசர் தலைமையிலான ஒரு குழு. அந்த குழு பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த சிறைவாசியுடைய குடும்பத்தாரையோ அந்த சிறைவாசிகள் சிறையிலே போய் யாருமே விசாரிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும் அந்த குழு அந்த அறிக்கை கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றது எதுவுமே தெரியல. இது நிலையில பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க நாம் தமிழ் கட்சி. அதன் பிறகு அதிமுக மதுரையில் நடத்திய மாநாட்டில் தேர்தல் வாக்குறுதியை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தது திமுக. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த தீர்மானமே 2வது, அதாவது அவங்க மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானத்தை முக்கிய 2வது தீர்மானமாக இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா பேசப்பட்டாங்க. அப்போ ஒரு உண்மையில ஏன்னா ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு அதிமுக ஒரு தீர்மானம் போட்டது இஸ்லாமிய சிறைவாசியின் போது அது இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது.
அப்போ அதன் பிறகு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து நேரத்தில் வந்து நான் அண்ணன் எடப்பாடியை சந்திக்கும் போது நான் சொன்னேன், இதேமாரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, மற்றும் அந்த நவம்பர் கலவரத்தில் 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, அதுக்கு இது நீதியை வழங்கலை. அன்னைக்கு திமுக ஆட்சி தான் இன்னைக்கு திமுக ஆட்சி தான் இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை விஷயத்துல இவ்வளவு சுணக்கம் காட்டுறது மட்டும் இல்லாம அன்னைக்கு 19 பேர் நான் கால் தடிக்கு செத்துட்டானா இல்லையா, அவனையும் கொண்டாங்க இல்லையா, அப்போ இஸ்லாமியோட சொத்துக்கள்லாம் சொல்லிடப்பட்டான். அப்போ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர் சட்டமன்றத்துல மிகப்பெரிய பேசிட்டார். யாரு? எடப்பாடி. என்ன சொன்னா, யோ இவங்களை விடுதலை பண்றதுக்கு உங்களுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்? எதிர்கட்சி நாங்க தான் உங்களை எதிர்க்கணும். நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தீங்க போது இவங்களை விடுதலை பண்ணுங்க. எதிர்க்க வேண்டிய நாங்களே விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்ப உங்களை எந்த சக்தி தடுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா திமுக கவலைன்னு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாரு, அந்த நவம்பர் கலவரத்தில் 19 இஸ்லாமியர்கள் சமூக விரோதிகளால் கொல்லப்பட்டாங்களே, அவங்களுக்கு வந்து அந்த கொலை செய்த நபர்களை அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிங்களா, அவங்கள நீதி முன் நிறுத்தினீங்களா, அவங்கள தண்டிச்சிங்களா, இப்படின்றதையும் வந்து எடப்பாடி வந்து கேட்டவங்க தான் இவங்க என்ன பண்றாங்க, உடனே நேரலையெல்லாம் வந்து எல்லா நேரலையும் கட் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து நம்ம அதிமுக போய் அவர் வந்து வெளியே வந்து என்ன பண்ணாரு, பிரஸ் மீட் கொடுக்குறாரு. என்ன நடந்தது, ஏன் இவங்க கட் பண்ணாங்க அப்படின்ட்டு வெட்ட கல்யாணம். அப்போ திமுக வந்து உடனே என்ன பண்ண, ஆலிசான முஸ்லீம் எம்எல்ஏக்களை விட்டு அறிக்கை, பிரஸ் மீட் இதெல்லாம் கொடுத்தாங்க. என்ன சொன்னீங்க, இவர் 10 ஆண்டுகளா இருந்தாங்களே, இவங்க ஏன் விடுதலை பண்ணல? யார்? அதிமுக. ஒரு நல்ல ஒரு சமூக பற்றுள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அல்லது திமுக அடிமையா கூட நீ இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயல என்ன சொல்றாரு, முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை பண்ணுன்னு சொல்றாரா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும், நீ ஆதரிக்கணுமா இல்லையா? நீங்க 10 வருஷம் இருந்தீங்களா, நீங்க ஏன் விடுதலை பண்ணலன்னு கேட்கறாங்க. நீ முஸ்லீமா? நீ சமூக பற்று உள்ளவங்க? நான் கேட்கிறேன், புரியுதுங்களா? அப்போ நீ திமுக ஜால்ரா போடுற, ஏன்னா அவர் திமுக எதிராக பேசுறான்றது நீ திமுக ஜால்ரா போட்டு நீங்க 10 வருஷம் அவரா வாக்குறுதி கொடுத்தாங்க, அதிமுக வாக்குறுதி கொடுத்தா இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை பண்ணணும்னு சொல்லி என்னங்க சொல்றீங்க? திமுக வாக்குறுதி கொடுத்தது என்னும் போது அப்ப திமுக தானே விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஏன் பண்ணலன்னு கேட்போம். அதிமுக ஏன் பண்ணலன்னு கேட்டா எவ்வளவு முட்டாள்தனம். ரெண்டாவது, அதிமுக இவ்வளவு இறங்கி வந்து இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை சம்பந்தமா மாநாட்டுல தீர்மானம் போடுறாங்க, சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுறாங்கன்னும் போது ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணணும், பக்கமா கை தட்டி வரவேற்கணும். ஆளு சமணத்தை எதிர்க்கிறாங்க விடுதலை சிறுத்தை. 10 வருஷமா இவர் இருந்தாரு, ஏன் விடுதலை பண்ணுன்னு கேட்கறான். இவ்வளவு பெரிய ஐயோக்கிய பயிலுங்களா இருக்காங்க பாருங்க இவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்கு. இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியா அவனுக்கு சட்டமன்றத்துக்கு போயிட்டு எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் இது சொல்லுங்க. அங்க வந்து கூட்டணி தர்மத்தை காத்திருக்காரு. என்ன கூட்டணி தர்மம்? என்ன சமூகம் தான் மெயின். ஏங்க எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் அந்த சமூகத்துக்கு ஆதரவா எந்த நிலையில எந்த கட்சி அறிக்கை கொடுத்தாலும் உடனே வெல்கம் பண்றானா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும், இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா சட்டமன்றத்தில் எடப்பாடி பேசும்போது ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க என்ன பண்ணணும், சரி சட்டமன்ற உறுப்பினர் இஸ்லாமிய அமைப்புகள் என்ன பண்ணணும், எடப்பாடிக்கு வாழ்த்து தெரிவிக்கணுமா இல்லையா? ஏன்னா இப்படி நீங்க வந்து அரமெண்டா நீங்க வந்து திமுக அடிமையா இருக்கிறதுனால திமுக உங்க தலைமையில ஏறி மசாலா அரைக்கிறான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே திமுக ஒரு விதமா ஆயிடுச்சு, என்னடா இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, சில பேருக்கு வந்து நீதிமன்றத்துல பரவல் எதிர்ப்பு தெரிவிக்க மட்டும் நீதிமன்றம் மூலியம் பரவல், சில பேருக்கு இடைக்கால ஜாமீன், இப்படி பல பேருக்கு வந்து கொடுத்துட்டு சில பேரை விடுதலையும் பண்ணாங்க. விடுதலை பண்ணும்போது அப்போ 3 மாசத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 மாசத்துக்கு நான் வந்து ஏஜென்ட் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்குது. தமிழக அரசுக்கே அனுமதி இருக்கு, அவங்க வந்து தொடர்ந்து பரோல்ல இருக்கிறதுக்கு தமிழக அரசே ஆணை பிறப்பிக்கிறாங்க. அது வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி விடுறீங்க, நீங்க வேற வேலை இல்லையா? எனக்கு 3 மாசம் ஒரு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்குமா? தமிழக அரசு நீங்க பண்ணுங்க. ஏற்கனவே பேரறிவாளனுக்கு தொடர் பரவல் கொடுத்தீங்களா இல்லையா? நளினிக்கு தொடர் பரவல் கொடுத்தீங்களா இல்லையா? அதே மாதிரி இவங்களுக்கும் கொடுங்க. ஏன் நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு விடுறீங்க இவங்கள? நான்லாம் நீதிமன்றத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு. அப்ப அந்த 2 வருஷமா அவங்க சிறையில இருந்து விடுதலை ஆயிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு நேற்று போயிட்டாங்க. ஒரு 15 பேர்கிட்ட உள்ள போயிட்டாங்க மறுபடியும். அது எவ்வளவு அவங்க தொடர்ந்து ஜெயிலில் இருந்தா கூட அவங்களுக்கு அந்த வலி தெரியாது. இடையில ஒரு 2 வருஷம் வெளியே இருந்து 40-45 வயசுல அவங்க திருமணம் பண்ணியிருக்கான். சில பேர் பெட்டி கடை வச்சிருக்கான், சில பேர் பழைக்கிறதுக்கு வழி ஏதாவது தேடிட்டு இருந்தான். இப்படியாப்பட்ட நபர்களை மறுபடியும் சிறையில நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொன்னா
அப்போ இது திமுக வந்து பாசிச சித்தாந்த கட்சின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்லு. அப்போ இது சம்பந்தமா வந்து நாங்கள் எல்லாம் போய் அவரு வேல்முருகனை சந்திச்சு நீங்க முதல்வர்கிட்ட இது சம்பந்தமா வலியுறுத்துங்கன்னு போது அவர் எங்க முன்னாடி என்ன பண்ணாரு, டைப் அடிச்சு முதல்வர் கழிச்சிட்டேன். அவர் என்னன்னு சொன்னாருன்னா, நான் மட்டும் போய் முஸ்லீம் சிறைவாசி விடுதலைன்னு சொல்லி முதல்வரை கேட்டேன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்களையும் என் கூட வர சொல்லுங்க. இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் அவங்களையும் கூட வர சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சமூக செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் அவங்கள கூப்பிட்டுக்கிறேன். மொத்தமா போய் முதல்வரை போயிட்டு நேரடியா வேற எதுவுமே போகக்கூடாது, போயிட்டு நான் வந்து தொகுதி வளர்ச்சிக்குன்னு போயிட்டு அங்க போய் சிறைவாசி விடுதலைன்னு அந்த பதிவே இதுதான். என்ன பதிவு? சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான பதிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முன்னாடி டைப் பண்ணி முதல்வருக்கு அனுப்புறாரு. சரி, அந்த லட்சம் வாங்கின இந்த திமுக அடிமை இஸ்லாமிய அமைப்புகள் என்ன பண்ணுவோம், வாங்க போவோம். ஒருத்தர் வேல்முருகனே முன் வந்திருக்காரு, நம்ம போவோம். எவனுமே போனீங்க, ஆர்வமே காட்டலீங்க. அதை இப்படி என்னடா நீங்க திமுக என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ தேர்தல் வர நேரத்துல இந்த சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா எல்லாம் நம்ம முதல்வரை சந்திச்சு அவரை வந்து வலியுறுத்தினா சட்டமன்ற தேர்தலில் நமக்கு என்ன சீட்டு கொடுக்காம விட்டுருவாங்க. சீட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா நமக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்காது. அரசியல் அங்கீகாரம் கிடைக்கலன்னா சமூகத்துல நம்ம அனாதையாயிடுவோம். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை இவனுக்கு பயன்கள். அதை தாண்டி பல அரசியல் கட்சிகள் இயங்கிட்டு இருக்கு, அங்க போலாம். இவங்களே ஒரு நான் அதுதான் சொல்றேங்க. அந்த அளவுக்கு ஆண்மை உள்ள இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் யாரும் இல்லை. பழனி பாபாவுக்கு பிறகு காகிதம் பழனி பாபாவுக்கு பிறகு யாருமே இல்லை. இன்னைக்கு எல்லாமே வந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நபர்கள் தான் இஸ்லாமிய தலைவர்களா இருக்காங்க. பேராசிரியர் இருந்துட்டு சம்பாரிச்சு குடும்பம் குட்டின்னு பார்த்துட்டு தமுக தலைவர் பேராசிரியர் அவர் தலைவர் ஆயிட்டாரு. காதர் மைதீன் பேராசிரியர் இருந்து சம்பாரிச்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கட்சியில் சேர்ந்து தலைவர் ஆயிட்டாரு. அப்ப இவங்களுக்கு சமூகத்தினுடைய வலி, வேதனை, அழுகுறல் எங்கெங்க தெரியும் உங்களுக்கு? ஒரு 2 வருஷம் அவன் வெளியே இருந்துட்டு மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு போறான்னா அவனுடைய மனநிலை என்னவா இருக்குங்க? இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சமூகமா இருந்துகிட்டு நீங்க வேற ஒண்ணுமே கேட்கலையே. நீங்க திமுக ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து இந்த சமூகத்துக்காக ஒரு மயிரம் கொடுங்கலையே. இருக்கிறத நீங்க வந்து நாளுக்கு நாளா வந்து என்ன பண்றீங்க, இங்க வந்து அனகாபுத்தூர்ல காகிதமல் வீடுகளை புல்டோசர் வச்சு இடிச்சிங்க. அங்க புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா ரஹமத் நகரை புல்டோசர் வச்சு இடிச்சிங்க. அப்புறம் இன்னொரு இடத்த இடிக்கிறீங்க. திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல வந்து ஆடு கோழி அறுத்துட்டு இருந்தது 700 ஆண்டுகளா அறுத்துட்டு இருந்து அறுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரீங்க. நீதிமன்றம் மூலியமா கேட்டா நாங்க இல்ல நீதிமன்றம் அப்படின்னு அந்த பிரச்சனையை உருவாக்குறது யாரு? திருநெல்வேலியில 1.25 ஏக்கர் நிலத்தை அபகரிச்சுட்டு அதை முஸ்லிம்களுக்கு மசூதி இடத்தை கொடுக்காம நீங்க வச்சிருக்கீங்க. இன்னும் என்ன சொல்லிக்கிட்டே போகணும். அப்ப இவ்வளோன்னு திமுக முஸ்லிம்களுக்கு துரோகங்களை இடிக்குது. நானே சொல்றேன், யோகி ஆதித்யநாத் வந்து புல்டோசர் வச்சு இடிச்சாங்கன்னா ஆச்சா போச்சா அந்த வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறீங்க. அப்போ திமுக அரசு புல்டோசர் வச்சு இடிச்சானா இல்லையா? அப்ப ஏன் இதுக்கு சைலண்ட் மூடா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்க, இஸ்லாமிய தலைவர்கள் ஏன் சைலண்ட் அமைதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ யோகி இடிச்சாதான் நீங்க கோபம் வருமா உங்களுக்கு? திமுக அடிச்சா இடிக்கணும்னு விட்டுருவீங்களா? அவனும் அதை சொல்லிதான் நீங்க இடிக்கிறான். ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் சொல்லிதானே யோகி இடிக்கிறான். இவனும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லிதானே இடிக்கிறான். 8 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி இடிக்கிறான். நீங்க அமைக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா அப்ப நீங்க எதுக்கு சமூகத்தினுடைய தலைவர்களா நீங்க இருக்கீங்க? சமூக அமைப்பினுடைய தலைவர்களா இருக்கீங்க. போட்டு உங்க பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா, பிள்ளைக்கு நல்ல அப்பனா இருங்கடா. ஏன் இங்க வந்து தாக்கா இருக்கிறீங்க? ஏன் சமூகத்தை தவறான வழி நடத்துறீங்க? திமுக மூலியமா உங்களுக்கு எதனாவது பலன் இருக்கும். ஆனா நீங்க ஏன் வந்து உங்களுடைய பலனை அனுபவித்துக்க சமூகத்தை அடமானம் வைக்கிறீங்க? இன்னைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை விஷயத்துல ஏன் இவ்வளவு சைலண்ட் மூடு? வேல்முருகனுக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட உனக்கு இல்லையே. நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு இருக்கிற உணர்வு கூட நீ இஸ்லாமிய தலைவர்களை உனக்கு இல்லையா? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வது திமுக எதனால ஒரு தயக்கத்தை காட்டிட்டே வராங்க? அதனால அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளுன்னு தெரிஞ்சுட்டாங்க. இல்ல, சிறைவாசிகளே மனுக்கள் போடுறாங்க. மனுக்கள் 1000 போட்டாங்க, கேட்கறதுக்கு நாடு இல்லைன்னு ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன அதிமுக பாஜக கூட கூட்டணி ஆயிடுச்சு. மறுபடியும் இஸ்லாமியுடைய வாக்கு நமக்கு தான் வந்து அப்படி தெனாவட்டு தெம்பு திமுக. அடுத்த 2026லயும் இந்த முறை தேர்தல்ல இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யாமல் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யாம இந்த இஸ்லாமிய கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், திமுக எந்த
இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு நான் தான் சொல்லட்டும். அவனுக்கு போற இடத்துக்கெல்லாம் 10 பசங்களை அடிச்சு செருப்பால் அடிக்கலாம். என் பேர் ரஹீம். 10 பசங்களை அடிக்க ஒவ்வொரு இடத்துலயும் இல்ல 2026 தேர்தல் வாக்குறுதியிலேயே திமுக வச்சுட்டானா இந்த தடவை கண்டிப்பா நாங்க ரிலீஸ் பண்றோம் முஸ்லிம் சிறைவாசிகளை அப்படின்னு பெரும்பான்மையா வாழக்கூடிய. அதுதான் சொல்றேன். ஏன் இப்ப ரிலீஸ் பண்ண நீதிமன்றமே சொல்லிச்ச விடுதலை பண்றதுக்கு முழு அதிகாரம் திமுக அரசுக்கு இருக்கும் போது நீங்க ஏன்டா எடுத்து நீங்க வரீங்கன்னு கேக்குதா? இதோட வேற என்ன வேணும்? இது இப்ப நீங்க வேல்முருகன் அப்ரோச் பண்ண மாதிரி ஏன் பேராசிரியர்கிட்ட ஜவஹர்லால்கிட்டயோ மற்ற தலைவர்கள்கிட்டயோ நீங்க பேசல சார்? அதாவது எல்லாமே பேசுறதுதான் சொல்றேன். நான் பேசல. எங்க சமூகத்தினுடைய அந்த சிறைவாசி சம்பந்தமான இருக்கக்கூடிய நபர்கள் போய் பேசியிருக்காங்க. பேசாம இல்லை. நான் ஏன் பதிவு போடுறேன்? ஏன்டா பேசி கூட ஒரு நாயும் வரலையடான்னு பதிவு போடுறேன். பேசாம இருந்த நான் குறை சொல்றேன். அது எப்படி நீங்க ஒரு லெட்டரை போட்டு நீங்க எப்படி பேசாம பேசுறீங்கன்னு சொல்லி என்ன குறை சொல்லுவாங்கல்ல. அதனால தான் சைலண்ட் மோட்ல இருக்கானுங்க எல்லாருமே. இது விடிவு காலம் எப்போது? இந்த முறை திமுக வீட்டுக்கு அப்பதான் ஒரு முறை இஸ்லாமியர்களா நாம தோற்கடிக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு வரலாற்றை உருவாக்குறதா திமுக இஸ்லாமியர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவமும் இஸ்லாமியர்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் காணும். இல்லைன்னு சொன்னா இப்படிதான் அடிமைகளை ஆக்கி இந்த ஓட்டை வாங்கி 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 இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதான எதிர்கட்சி எது? அதிமுக தானே பிரதான எதிர்கட்சி. இன்னைக்கு அட் யாரு? அதிமுக தான். அதிமுக. அப்போ திமுக அதிமுக முன்னிலைப்படுத்தி அரசியலே பண்றது இல்லை பாருங்க. பாஜக முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் பண்ணோம் பாருங்க. ஏங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல என்னங்க இருக்கு? 3%, 4% இருக்கலாம். ஆனா அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளோ சிக்கலுக்கு நடுப்புற கூட அவங்க ஒரு கோடி ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்க தனியா நின்று. பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களே பயமுறுத்தியே என்னன்னா அதிமுகவை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணா நமக்கு இஸ்லாமியருடைய வாக்கு வராது. ஆனா பாஜகவை முன்னிலைப்படுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணோம்னா நமக்கு இஸ்லாமியர்கள் மட்டுமில்ல ஒடுக்கப்பட்ட தாண்டப்பட்ட அத்தனை மக்களுடைய வாக்குகளும் நமக்கு சாலிடா வாங்கும். இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! நீ அதிமுக முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணியா? இங்க இருக்க இஸ்லாமியர்களும் வாய்ப்பு திரும்ப அண்ணன் விசிக தலைவர் திருமாவளவன் அண்ணன் என்ன பண்றாரு? பாஜக முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்ணுது? பாஜக முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணுது. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல ஆளக்கூடிய சக்தி இருக்கா? எதிர்கட்சி இருக்கா? தன்னிச்சா நின்னா 3-4% வாக்கு கூட வாங்காது. அப்படி இருக்கும்போது ஏன் அதை முன்னிலைப்படுத்தி நீங்க அரசியல் பண்றீங்க? அதிமுக முன்னிலைப்படுத்தாம ஏன் சொன்னா அதிமுக பாஜகவை பண்ணாதான் இந்த வாக்குகள் இலவசமா நமக்கு வேணும். இதுதான் இவங்களுடைய பித்தலாட்டத்தனம். திமுக கூட்டணி கட்சிகளுடைய பித்தலாட்டம். இந்த முறை வாங்க தேர்தலில் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.